வணக்கம் நண்பர்களே. ஆடிப்பெருக்கு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது காவிரி நதி, மஞ்சள் கயிறு, பூஜை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று வருகிறது. ஆனால் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஆடிப்பெருக்கு ஏன் இவ்வளவு முக்கியமான நாள்? இந்த நாளில் என்ன செய்தால் நல்லது? உண்மையிலேயே இந்த நாளில் செய்யும் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துமா? இன்று வீடியோவில் இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஆடிப்பெருக்கு என்றால் என்ன? பெருக்கு என்றால் அதிகரித்தல், வளர்ச்சி, நிறைவு என்று அர்த்தம். பழங்காலத்தில் ஆடி மாதத்தில் நதிகளில் நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும். அதனால் விவசாயிகளுக்கு இது மிகவும் முக்கியமான காலமாக இருந்தது. நீர் அதிகரித்தால் விளைச்சல் அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாகவே ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டது. இதனால் இந்த நாள் வெறும் பண்டிகை மட்டுமல்ல, நன்றியுணர்வை கற்றுத்தரும் ஒரு நாள். முதல் விஷயம், நன்றியுடன் தீபம் ஏற்றுங்கள். பலர் இந்த நாளில் பணம் வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும் என்று மட்டுமே வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் முதலில் நாம் செய்ய வேண்டியது ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கும் ஆசிர்வாதங்களுக்கு நன்றி கூறுவது. ஒரு தீபம் ஏற்றி, இறைவா, இதுவரை என்னை காத்ததற்கு நன்றி, என் குடும்பத்தை பாதுகாத்ததற்கு நன்றி என்று மனதார சொல்லுங்கள். பல ஆன்மீக மரபுகளில் நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. நாம் இல்லாததை மட்டும் நினைத்தால் கவலை அதிகரிக்கும். ஆனால் இருப்பதை நினைத்து நன்றி கூறினால் மன நிறைவு அதிகரிக்கும். இரண்டாவது விஷயம், சிறிய தானம் செய்யுங்கள். பெரியவர்கள் ஒரு விஷயம் சொல்வார்கள், கொடுத்தால்தான் பெருகும். ஆடிப்பெருக்கு நாளில் சிறிய அளவிலாவது தானம் செய்ய முயற்சி செய்யுங்கள். அது பெரிய தொகையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசித்த ஒருவருக்கு உணவு கொடுக்கலாம், பறவைகளுக்கு தானியம் வைக்கலாம், ஏழை குழந்தைகளுக்கு நோட் அல்லது பேனா வாங்கி கொடுக்கலாம். தானம் என்பது வெறும் பணம் கொடுப்பது அல்ல, அது நம் மனதை பெரிதாக்கும் ஒரு செயல். நாம் ஒருவரின் முகத்தில் சிரிப்பை ஏற்படுத்தும் போது நமக்குள்ளும் ஒரு நல்ல உணர்வு உருவாகிறது. அதுவே வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது. மூன்றாவது விஷயம், புதிய தொடக்கத்திற்கான உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கு நாளாக இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் நாள். அதனால் இந்த நாளில் ஒரு புதிய உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, இனிமேல் சேமிப்பு செய்ய ஆரம்பிப்பேன், தினமும் சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்வேன், தேவையில்லாத செலவுகளை குறைப்பேன், என் உடல் நலத்தை கவனிப்பேன், குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவேன். நண்பர்களே, வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் நம் பழக்கங்கள் மாற வேண்டும். அதற்கான ஒரு நல்ல தொடக்க நாளாக ஆடிப்பெருக்கை பயன்படுத்தலாம். பெண்கள் ஏன் மஞ்சள் கயிறு மாற்றுகிறார்கள்? ஆடிப்பெருக்கு நாளில் பல பெண்கள் புதிய மஞ்சள் கயிறு மாற்றுவது வழக்கம். இது குடும்ப நலன், நீண்ட ஆயுள், வீட்டில் சுபிக்ஷம், நல்ல உறவுகள் என்ற எண்ணத்துடன் செய்யப்படும் ஒரு பாரம்பரிய வழக்கம். இது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். பலர் இந்த நாளில் மஞ்சள், குங்குமம், அரிசி, உப்பு, வெள்ளி நாணயம் போன்ற பொருட்களை வாங்குவார்கள். இவை அனைத்தும் நிறைவு மற்றும் செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் நண்பர்களே, இவற்றை வாங்கினாலே வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைக்க வேண்டாம். உழைப்பு, சரியான முடிவுகள் மற்றும் நம்பிக்கை ஆகியவையும் மிகவும் முக்கியம். ஒரு நதி எப்படி தொடர்ந்து ஓடுகிறதோ அதே போல் வாழ்க்கையும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். இன்று கஷ்டம் இருந்தாலும் நாளை நல்ல காலம் வரலாம்.
இன்று வறட்சி இருந்தாலும் நாளை பெருக்கு வரலாம். ஆடிப்பெருக்கு நமக்கு கற்றுத்தரும் மிக பெரிய பாடம், நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். ஆகவே மக்களே, இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரும் ஆடிப்பெருக்கு நாளில் ஒரு தீபம் ஏற்றுங்கள். கிடைத்திருக்கும் ஆசிர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சிறிய தானம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர ஒரு புதிய உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, நல்ல உடல் நலம், குடும்ப மகிழ்ச்சி, மன அமைதி, அன்பான உறவுகள், இவை அனைத்தும் உண்மையான செல்வங்கள். இந்த ஆடிப்பெருக்கு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் சந்தோஷத்தையும் இறையருளையும் கொண்டு வரட்டும். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.